இந்த கதையில வர்ற ஹிந்தி வரிகள்லாம் தவறா படிச்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கும் ஹிந்தி தெரியாது. ஒல்லி ஆசாமி கண்ணாடி டம்ளரில் காஃபியை நிறைத்து எடுத்துக்கொண்டு சென்று கிழவன் அருகே தரை மீது வைத்தான். கைசா தர்ஷன் ஹுவா? இந்த சன் சரிஜா? பற்களை காட்டி மகிழ்ச்சியோடு விசாரித்தான். கிழவன் உறக்க சிரித்தான். கையோடு வைத்திருந்த துணி மூட்டையை அவிழ்த்து ஒரு முடிப்பில் இருந்த காசை எடுத்து எண்ணி அவனிடம் நீட்டினான். கடைக்காரன் தயக்கத்துடன் பின்வாங்குவதைக் கண்டு முன்னால் குனிந்து அவன் கரத்தை இழுத்து பிடித்து காசை உள்ளங்கையில் வைத்து வற்புறுத்தலாக அழுத்தினான். மேயகா நகிதா தஷின் பாரத்கு கைதே. கிழவனது கணீர் குரல் சீதா திடுக்கிட்டாள். ஆனால் அவர்களது உரையாடல் அவளுக்கு விளங்கவும் இல்லை. மனதினுள் மூண்டெழுந்த பரபரப்பை அடக்கிக் கொள்ளவும் முடியவில்லை. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ரேவதியிடம் தாழ்ந்த குரலில் கேட்டாள். இந்த கிழவன் இவர்கள் இருவருக்குமே ரொம்ப நாளைய சிநேகிதன் போல இருக்கு. இவன் எங்கேயோ ஊருக்கு போய்விட்டு இப்போதான் திரும்பி வந்திருக்கணும். குசலம் விசாரிக்கிறான். இப்பெருநாள் சந்திரன் போல எப்படி உன் தரிசனம் கிடைச்சது என்று ஆச்சரியப்படுவது போல பரிகசிக்கிறான் ஒல்லி ஆசாமி. அதற்கு அந்த கிழவன், நான் ஊரில் இல்லை, தெற்க போயிருந்தேன் பதில் சொல்றான். பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான். ஆனா எத்தனை தன்மானம் பாரு. கொடுத்த காப்பியை ஓசில் வாங்கி குடிக்கலையே. காசு கொடுத்து விட்டுத்தான் பிடிவாதம் பிடிக்கிறானே. அவள் அதிசயப்படும் முன் குட்டை மனிதன் அடுப்பில் வெந்து கொண்டிருந்த தோசையை ஒரு காகிதத்தட்டில் எடுத்து போட்டு அதன் மீது மசாலா உருளைக்கிழங்கை ஒரு கரண்டி வைத்தான். கிழவன் அருகில் வந்தான். மீண்டும் மடியில் இருந்த பணத்தை எண்ணி அவனிடம் கொடுத்துவிட்டு ஆவலுடன் தட்டை வாங்கி கொண்டான். துமாரா ரிஸ்தேதார் துமி துக்கிக்கியா? தோசைக்கார குட்டையன் கேட்டதும் கிழவன் ஹாஹா என்று பெரிதாக சிரித்தான். அதே சிரிப்பு. சீதா உடல் புல்லரிக்க நெஞ்சை ஏதோ கவ்வி பிடித்து இழுக்க சட்டென அருகில் இருந்த ரேவதியின் தோலை பற்றி கொண்டாள். கிழவர் உருதுவில் ஏதோ சொல்ல ஒல்லி மனிதனும் குட்டையனும் ஹச்சா ஹச்சா என்று சிரிக்க கிழவனும் உடன் சேர்ந்து கொண்டான். கூடியிருந்த இரண்டொருவர் திரும்பி பார்த்து புன்னகைத்தனர். எச்சிலை விழுங்கி கொண்டாள் சீதா. அவள் நெஞ்சை ஏனோ திக்திக்கென்று அடித்து கொண்டது. கால்கள் பின்னி கொண்டன. தடுமாறிக்கொண்டு கீழே விழுந்து விடுவள் போல் தள்ளாடினாள். எதற்காக இப்படி சிரிக்கிறாங்க? சீதா மீண்டும் தூண்டினாள். பார்வைக்கு பிச்சைக்கார நோயாளி கிழவனாக தென்படுகிறானே. அவன் படித்தவனாட்டம் பேசுறான். ஆச்சரியமாக இருக்கு. உருதுவில் இப்பொழுது அவன் சொன்னது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மணிமொழி. கிழவன் ஹிந்தி உருது எல்லாம் பேசுறான். ஆனால் தெற்கே இருந்து வந்தவன் போல தோணுது. அதுதான் தெற்கே போயிருந்தேன் என்று சொல்லியிருக்கிறான். குட்டையாசம் என்னவோ கேட்டானே. சீதா கேட்டாள். அதுவா? உன் உறவினர்கள் உன்னை கஷ்டப்படுத்தினார்களான்னு கேட்டான். அதுக்கு பதில் என்ன சொன்னான் தெரியுமா? கோடி ஜனங்கள் எனக்கு கெடுதல் நினைத்தால் என்ன, கடவுள் நினைப்பது தானே நடக்கும். என்ன சாதுரியமான அழகான வார்த்தைகள். அவனின்றி அணுவும் அசையாது என்பது நடக்கும். தென்னாட்டைச் சேர்ந்தவன் போல இருக்கு. இங்கு வந்து மாட்டின்றிருக்கான். ஆச்சரியத்துடன் கிசுகிசுத்தாள் ரேவதி. சீதாவின் உணர்வில் இனம் விளங்கா நெருடல். வேற்று மொழியில் பேசினாலும் அந்த குரல், அந்த உற்சாகமான உரத்த சிரிப்பின் ஒலி எல்லாமே மிக பழக்கமானவை போன்றதொரு திகைப்பு. அத்தனை குளிரிலும் உடல் முழுவதும் திடீரென வியர்வை கொப்பளித்து கொட்டியது. இந்த பெரியவர் உங்களுக்கு சிநேகிதமா? இவருக்கு ஆங்கிலம் தெரியுமா? காஃபியை கலக்கி டம்ளரில் விநியோகித்துக் கொண்டிருந்த ஒல்லி ஆசாமியை ஆங்கிலத்தில் வினவினாள் சீதா. முன்போலவே அவன் அசட்டு சிரிப்புடன் விழித்தான். ஏம்மா, நீங்க தமிழ்நாட்டைச் சேர்ந்தவங்களா? கம்பளி போர்வையிலிருந்தும் வந்த தமிழ் குரல் அவளை திகைக்க வைத்தது. ஒரே எட்டில் அவன் அருகில் ஓடி வந்து நின்றாள். தலையை மூடியிருந்த அந்த கம்பளி போர்வை நழுவி அவனது கழுத்தின் மீது விழுந்தது. தும்பை பூவாக நரைத்த பரட்டத்தலை, காடாகிவிட்ட தாடி, மீசைக்குள் மறைந்து கொண்டிருந்த முகம், அதில் மின்னிய கண்களில் கூரிய பார்வை, உதட்டின் மீது நெளிந்த கோணல் புன்னகை. சீதா வியந்து போனாள். தமிழ் கூட பேசுறீங்களே, நீங்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தானே? கேட்டாள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், சிரித்தான் கிழவன். சீதா ஊன்றி பார்த்தாள். அருகில் வந்து எதிரே காலை மடக்கி கொண்டு உட்கார்ந்தாள். நிச்சயமாக இது நீங்க நீ நீ நீலுதானே? அவள் குரல் தழுதழுத்தது. பேச முடியாமல் திணறியது. நெஞ்சில் கண்ணீர் கரை புரண்டது. கிழவன் தூக்கி வாரி போட அவளையே பார்த்தான். நீ நீ சீதாவா? உணர்ச்சியினால் வார்த்தைகள் சிக்கி தவித்தன. நீலு, நீலு, உன்னை தேடிண்டே இருந்தேனே. இத்தனை நாள் எங்கே போயிருந்த? இங்கேயாவது உன்னை சந்திச்சேனே. என்னை மறந்தே போயிட்டியா நீலு? அவள் மேலும் புலம்பிவிட எண்ணினாள். ஆனால் அவளால் பேச முடியாமல் பெரும் விம்மல்கள் வெளிவந்தன. சாய்நாதன் கோவில் திசை நோக்கி கைகளை உயர்த்தி நன்றியுடன் கரம் குவித்தாள். துக்கம், மகிழ்ச்சி, கண்ணீர் என்ற உணர்ச்சி போராட்டத்தில் அவளது நெஞ்சம் முடிவிலே குளிர்ந்து போயிற்று.
காண வேணும் என்று தவித்த தன் உயிருக்கினிய நண்பனை, ஆபத் பாந்தவனாக அவளை ரட்சித்து வாழ்வளித்தவனை வடக்கே அந்த இடத்தில் சந்தித்து விட்டாலே என்ன ஆச்சரியம்! நவஜீவன் எக்ஸ்பிரஸ் மான்மார்ட் நிலையத்தில் நின்று புறப்பட்ட போது அந்த கோஷ்டியில் 10வதாக ஒரு அதிகப்படி நபருடன் சென்னையை நோக்கி விரைந்து சென்றது. ரேவதியின் உத்தரவுப்படியே அவர்கள் அனைவரும் பிளாட்பாரத்தில் அவர்களுக்கு கிடைத்த பெட்டிக்குள் தடதடவென ஏறிவிட்டனர். ரங்கையா மூட்டைகளை வாரி தூக்கி உள்ளே போட்டுவிட்டு ஏறிக்கொண்டார். நீலுவிற்கும் ஒரு டிக்கெட்டை முன்கூட்டியே வாங்கிவிட்டாள் ரேவதி. அவனது கையை பிடித்து மெல்ல உள்ளே இழுத்து கொண்ட போதுதான் உணர்ந்தாள். அவனுக்கு நல்ல காய்ச்சல். கை நெருப்பாக சுட்டது. அவசரமாக கிடைத்த இடத்தில் அவனை படுக்க வைத்து கம்பளியால் போர்த்தினாள். நிலையத்தை விட்டு நகர்ந்த வண்டி சிறிது நேரத்தில் வேகத்தை அதிகரித்து கொண்டு கூச்சலுடன் குளிர்காற்றை ஊடுருவி கொண்டு ஓடத் துவங்கியது. ஆடி அசைந்த வண்டியில் அகலமான கால்களை வைத்து நடந்தபடி வந்த டிக்கெட் பரிசோதகரிடம் ரேவதி இதமான இந்தியில் பேசி இடங்களுக்கு ஏற்பாடுகள் செய்ய முனைந்தாள். மற்ற பயணிகள் இவர்களை தங்களது இடத்தை பிடுங்க வந்த விரோதிகள் போல் பாவித்தபடி முறைத்து கொண்டிருந்தனர். ரேவதி காரியமே கண்ணாகி இருந்தாள். டிக்கெட் பரிசோதகர் தமது கையில் இருந்த பட்டியலை பலமுறை படித்துவிட்டு தலையை சொரிந்து கொண்டு முடிவில் அவர்கள் அனைவரையும் ஒரே பெட்டியில் இங்கும் அங்குமாக சமாளித்து வாரி தெளித்தது போல் ஆளுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தார். சீதாவுக்கு மட்டும் நோயாளி கிழவன் அருகில் இடம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டு ஒரு இடத்தை பிடித்து கொடுத்து விட்டாள். கையோடு கொண்டு வந்திருந்த மருந்து பெட்டிக்கும் உபயோகம் வந்துவிட்டது. பெட்டியை திறந்து குழாயை எடுத்தாள். முதலில் நீலுவை நன்கு பரிசோதித்தாள். அவன் சுவாச பையில் கபம் பாறாங்கலாக கட்டியிருந்தது. நல்ல காய்ச்சல் வேறு. இந்த நிலையிலே பிளாட்பாரத்தில் குளிரில் உட்கார்ந்து அந்த தோசையை விழுங்கி கொண்டிருந்தால் மறுநாள் பொழுது விடுவதை பார்ப்பானோ என்ற சந்தேகம் அவளுக்கு. பெட்டியை துழாவி ஆன்டிபயோட்டிக் மருந்தை எடுத்தாள். சிறு குழலில் நிரப்பி நீலு மறுத்தும் கேளாது அவனது தோள்பட்டையில் ஏற்றினாள். இருமல் குறையவும் தூக்கம் வரவும் 2 மாத்திரைகளை அவனது வாயில் போட்டு தண்ணீர் ஊற்றி விழுங்க செய்தாள். அது சமயம் ரங்கையாவும் அவரது இளைய மகள் நிஷாவும் கையில் ஆளுக்கு ஒரு தினசரி தாளை தூக்கி கொண்டு தங்களது இடத்தில் இருப்பு கொள்ளாது வந்தனர். என்ன டாக்டர், பட்ஜெட்டை பார்த்தீங்களா? சோப்பு சீப்பு கண்ணாடியிலிருந்து விலை அதிகமாயிட்டுது. எப்படித்தான் காலங்கழிக்க போறோமோ அழுத்து கொண்டார் ரங்கையா. நீலு மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். இதுக்கு ஏன் கவலைப்படணும்? பட்ஜெட்டை சமாளிக்க சில வழிகள் சொல்லட்டுமா? யாவரும் வியப்புடன் அவனை பார்த்தனர். மாசத்துக்கு 2 நாள் வீதம் கடும் பட்டினி. ஒரு நாள் சோப்பு போட்டு குளிக்காதீங்க. ஒரு நாள் எல்லோருமே பழைய சாதத்தில் மோர் விட்டு சாப்பிடுங்கோ. ஒரு நாள் கறிப்பொடி போட்டு பல் தேய்க்கிறதுன்னு வைங்கோ. ப்ரஷ்ஷை தொடாதீங்க. இப்படி சில முறைகளை கையாண்டா போதுமே, பட்ஜெட்ல துண்டே விழாது. எல்லோரும் கொல்லென்று சிரித்தனர். சற்று முன் விரோதிகளாக வெறுத்த மற்ற பயணிகளும் சிரிப்பில் ஒன்றிவிட்டனர். திஸ் அங்கிள் இஸ் ஃபுல் ஆஃப் பீன்ஸ். நிஷா சிரித்தாள். ஆமாம், நீ சொல்றதுல ஒருவித உண்மை இருக்கத்தான் இருக்கு. வடக்கே நான் வந்து சேர்ந்தப்புறம் தினமும் பீன்ஸ் குழம்பும் ரொட்டியும் சாப்பிட்டு 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 உடம்பு முழுவதும் பீன்ஸ் மரமே காய்க்கிற அளவு நிறைய சேர்ந்துட்டது. அதனால் நான் ஃபுல் ஆஃப் பீன்ஸ் தான். மீண்டும் கொல்லென்ற சிரிப்பு. சிரிக்க சிரிக்க பேசுகிறானே கிழவன் என்ற வியப்பு. நீலுவின் தோள்களை பிடித்து குலுக்கி ரேவதி அவனை மறுபடியும் பலகை மீது படுக்க வைத்தாள். போதும் மிஸ்டர் நீலு, பேசாம தூங்குங்க. அதிகமா பேசினால் அவள் முடிக்கும் முன் தெரியும் வாயில் துணிப்பந்தை அடைச்சிருவேன், பயமுறுத்துறீங்க. நான் பேசலையேம்மா. பயப்படுகிறவன் போல் அபிநயித்து விட்டு கண்களை மூடிக்கொண்டான் நீலு. சீதாவும் அவர்கள் எல்லோருடனும் சேர்ந்து சிரித்தாள். இத்தனை காலம் இல்லாத ஒரு நிறைவு அவள் சிரிப்பில் மேலோங்கி நின்றது. நீலு சீதாவை அடையாளம் கண்டுகொண்டு விட்ட போதிலும் உடனடியாக அவர்களுடன் புறப்பட அவன் சம்மதிக்கவில்லை. இப்படியே இந்த பக்கத்திலேயே எத்தனையோ காலம் சுத்திண்டு இருந்தேன். என்னமோ உன்னை பார்க்கணும்னு ஆசை இருந்தது. கையில் இருந்த பணத்தை எல்லாம் போட்டு டிக்கெட் வாங்கி சென்னைக்கு வந்தேன். எப்படியோ தேடி பிடிச்சுண்டு உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல. இப்போ இங்கேயே சந்திச்சோம், பார்த்தாச்சு. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் என்னத்துக்கு வரணும்? பிடிவாதம் செய்தான். நான் அந்த சமயம் வீட்டில் இல்லை. என் அண்ணாவின் பேரக்குழந்தைகள், பொறுப்பு கிடையாது, டீனேஜ் பசங்கள். அதனால் அவள் முடிக்கவில்லை. நீலு வறட்சியாக சிரித்தான். யாரோ பிச்சைக்காரன் தொந்தரவு பண்ண வந்துட்டான்னு துரத்திட்டாங்க. அவங்கள சொல்லி குத்தமில்ல. தோற்றத்தை பார்த்து எடை போடும் மனுஷாதானே உலகத்தில் அதிகம். நீ போட்ட பிச்சையில வாழ்கிறவள் நான் அவர்களுக்கு தெரியாது நீலு. வாசல் வரை வந்துவிட்டு உன் வீட்டு சாப்பாட்டை நீயே சாப்பிடாமல் போனா அது எனக்கு மட்டும் எப்படி ஜீரணமாகும்?
அதனால் கொஞ்ச நாளாவே நான் ஒரு பிடி சாதம் கூட சாப்பிட முடியாம வயிற்று புரட்டல் திண்டாடுறேன். என்னை நன்றி கெட்டவளாக்கி வேடிக்கை பார்க்காதே நீலு. எல்லோர் முன்னாலேயும் உன் காலை பிடிச்சுட்டு கெஞ்சணும்னு நினைச்சா நான் வெக்கப்பட மாட்டேன். அந்த சின்ன வயசுலேயே உன் கையை பிடிச்சுட்டு ஓட்டமா ஓடி வந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்த வீரன் உன் பாதத்தை என் கண்ணீரால் கழுவணும். அதை தொட்டு நமஸ்கரிக்க நான் கடமைப்பட்டவ. உன்னை இப்படியே இங்கே விட்டுட்டு நான் மட்டும் ஊருக்கு போக மாட்டேன். படபடவென்று பேசிய சீதா குனிந்தபோது வெடுக்கென்று எழுந்தான். அவன் கை இடுக்கில் சொருகி கொண்டிருந்த தடியை ஊன்றி கொண்டு அவளை இரக்கமாக பார்த்தான். சீதா, உன்னை ஒரு பொழுதும் நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நீயே மனதை கஷ்டப்படுத்திக்கிற. நீ உடனே எங்களோட வரணும் நில்லு. அப்பத்தான் என்னை மன்னிச்சதா அர்த்தம் நில்லு. பிடிவாதம் பண்ணாதே, புறப்படுடா. குடறியபடி அவள் கண்ணீர் வடித்தாள். சீதா, வரேன். முதல்ல நீ கண்ணை துடைச்சிக்கோ. நீ அழாது சிரிச்சுண்டே நிறைவோட வாழணும்னு ஆசைப்பட்டவன் நான். அப்படி இருக்கச்சே நீ மனசு உடைஞ்சி அழ நான் காரணமா இருப்பேனா? உன்னோட வரேன். முடிவில் ஒப்புக்கொண்டான். மருந்து கொடுத்த மயக்கத்திலே நீலு அயர்ந்து உறங்கிவிட்டான். இருமலும் தணிந்திருந்தது. அடிக்கொரு தடவை சீதா எழுந்து வந்து அவனது நாடி துடிப்பை பரிசோதித்துக் கொண்டிருந்தாள். காய்ச்சல் தணிந்து வியர்வை நெற்றி மீது துளிர்த்திருந்தது. துண்டால் அதை துடைத்துவிட்டு மிகவும் பரிவுடன் பச்சை குழந்தையை பார்க்கும் தாய் போல் இரவு முழுவதும் தூங்காமல் அவனையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். நவஜீவன் எக்ஸ்பிரஸ் வெகு விரைவாக தண்டவாளத்தின் மீது தாளமிட்டபடி ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் இரவு 7 மணி அளவிலே சென்னை கடற்கரை நிலையத்தை வண்டி அடைந்தது. நீண்ட பிரயாணத்தினால் அழுத்துவிட்ட பயணிகள் அவரவர் மூட்டைகளுடன் அடித்து பிடித்து கொண்டு அவசரமாக இறங்கினர். ரங்கையா கை குவித்து வணங்கிவிட்டு விரைவாக தமது குடும்பத்துடன் கூட்டத்திலே மறைந்து விட்டார். சரோஜா தன் கணவரை கண்டதும் பல ஆண்டுகள் பிரிந்து விட்டதை போன்றதொரு தாபத்துடன் அவசரமாக விடைபெற்று கொண்டு பறந்து விட்டாள். மரகதத்தை வரவேற்க தம்பி வந்ததால் மகிழ்ச்சியோடு அவளும் நகர்ந்து விட்டாள். டாக்டர் ரேவதியின் மகனும் மருமகளும் காருடன் வந்திருந்தனர். ஆனால் அவள் கோஷ்டியின் தலைவி ஆயிற்றே. அவசரப்படாமல் பொறுப்பு உணர்வு நிறைந்த டாக்டராக நோய்வாய்ப்பட்டிருக்கும் நீலுவையும் அதனுடைய கடுமையின் அளவு தெரியாத சீதாவையும் விட்டு விட்டு போக மனமின்றி நின்று கொண்டிருந்தாள். நீலு மெல்ல இறங்கி வந்தான். அவளது கையை ஆதரவுடன் பிடித்துக்கொண்டு அவனது மூட்டையையும் தூக்கி கொண்டு சீதா வெளியே வந்தாள். அவளுக்காக வீட்டிலிருந்து டிரைவர் காருடன் வந்திருந்தான். அவள் எதிர்பார்த்தபடியே அவளை வரவேற்க யாருமே வந்திருக்கவில்லை. அதை ஊகித்த டிரைவர் முந்தி கொண்டான். திலீப் ஐயாவும் ரதி அம்மாவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க என்றான். என்றாள் அவள். ஐயா பிஸ்னஸ் மீட்டிங்கிலிருந்து இன்னும் வரல. அம்மா அமெரிக்கா போகிற தங்கச்சி மகனை வழி அனுப்ப விமான நிலையத்துக்கு போயிருக்காங்க. சீதா மௌனமாக தலையாட்டினாள். அவள் அமைதி இல்லாமல் தவித்த அந்த பழைய மனநிலையில் இருந்திருந்தால் யாரும் தன்னை வரவேற்க வரவில்லை என்று ஆதங்கப்பட்டிருப்பாள். தன்னை பற்றி அன்போடு சிந்திக்கும் ஒரு நண்பன் அருகில் இருக்கும்போது அவளுக்கு அவர்களது அசட்டை மனதை உறுத்தவில்லை. காரின் கதவை திறந்து நீலுவை பின் ஆசனத்தில் உட்கார வைக்க விரும்பிய போது ரேவதி அருகில் விரைந்து வந்தாள். சீதா, இந்த காரில் நானும் உன்னோடு வருகிறேன். நேரே நாம் நீலுவை கொண்டு சுயம்பு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து விடுவோம். அவருக்கு இப்பொழுது நல்ல வைத்தியமும் பாதுகாப்பான பணிவிடையும் தேவை. என்ன சொல்ற என்று கேட்டாள். சீதா பிடிவாதமாக இருந்தாள். நீலு இனி என் வீட்டில்தான் இருக்கப் போகிறான். எத்தனை நோயாக இருந்தாலும் தகுந்த வைத்தியம் செய்ய டாக்டர் நீங்க இருக்கீங்க. பணிவிடை செய்ய பொறுப்பா நான் இருக்கேன். அனாதையாட்டம் அவனை நான் ஆஸ்பத்திரியில் தங்க அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு மீறிய கேஸாக இருந்தால் ஸ்பெஷலிஸ்டுகளை கூப்பிட்டு பார்க்க ஏற்பாடு செய்திடலாம். பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு இல்லாத பணம் இங்கே யாருக்கும் தேவையில்லை. முடிவாக கூறிவிட்டாள். ரேவதி முடிவில் ஒப்புக்கொண்டாள். அன்று இரவு கீழே இருந்த பெரியதொரு படுக்கை அறையில் கட்டிலின் மீது மிருதுவான படுக்கையில் அவனை படுக்க வைத்தாள். ரேவதி ஏற்பாடு செய்திருந்த நர்ஸ் உடலை துடைத்து சுத்தப்படுத்தி சுத்தமானதொரு மெல்லிய துணியை வேட்டியாக கட்டிவிட்டு போர்த்தி விட்டிருந்தாள். ரேவதி தேவையான மருந்துகளை ஊசி மூலம் செலுத்தினாள். சீதாவின் பிரயாண களைப்பு தீரும் வரை நர்ஸ் கவனித்துக் கொள்ளட்டும் என வற்புறுத்தலாக கூறிவிட்டு சென்றாள். இரவு வெகு நேரம் சென்ற பின்னர் தான் மற்ற எல்லோரும் வீடு திரும்பியிருந்தனர். மறுநாள் காலை ஆபீஸிற்கு கிளம்ப கீழே இறங்கிய பொழுதுதான் மித்திரன் கவனித்தான். பூஜை அறை பக்கத்து அறையில் தாடியும் மீசையுமாக இருந்த கிழவன் யார்? யார் அந்த வேண்டாத விருந்தாளி? அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. காபி சாப்பிட சாப்பாட்டறையில் யாவரும் உட்கார்ந்த போதுதான் சீதா சொன்னாள்.
நான் ஒரு 10 நாளைக்கு ஆஃபீஸ், தொழிற்சாலை எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு வீட்டோடு இருந்து நீலுவை கவனிக்கணும். நீலுவா? ஆத்திரமாக ஓங்கி ஒலித்தது அவன் குரல். கிராமத்தில் எங்க பக்கத்து வீட்டுக்காரன். வெகு நாளைய சிநேகிதம். உறவு விட்டு போகலாம், ஆனால் சிநேகிதம் மருந்து போகக்கூடாது. அவனுக்கு உடம்பு சரியில்லை. இங்கேயே வச்சு கவனிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மித்ரன் பற்களை கடித்தான். மனைவியை அர்த்த பாவத்துடன் பார்த்தான். அதுக்கு வீட்டில் எதுக்காக வைத்தியம் பார்க்கணும்? ஆஸ்பத்திரி இருக்கே, தாராளமாக கவனிக்கலாமே. அத்தையை ஏளனமாக விரித்தான். இந்த வீடு என் வரைக்கும் வீடாகவே இருந்ததில்லை. இப்போ ஆஸ்பத்திரியா மாறினா ஒன்றும் கெட்டு போயிடாது. மேலும் என் பிரச்சனைகளை பற்றி மற்றவர்கள்கிட்ட விவரிக்க எனக்கு பொழுதில்லை. ஆஃபீஸில் நான் கவனிக்க வேண்டிய ஃபைல்களை மேனேஜர் இங்கே எடுத்துட்டு வரட்டும். நான் இல்லாமல் ஒன்றும் குடிமுழுகிடாது. உங்க இஷ்டம் கூறிவிட்டு அவன் எழுந்தான். தன் பிரிஃப்கேஸ்களுடன் புறப்பட்டான். விடுக்கென்று எழுந்த லலிதா சீதாவிடம் எதுவும் பேசாது மாடிக்கு போய்விட்டாள். திலீப்பும் ரதியும் திருவென விழித்துவிட்டு மெல்ல நழுவினர். ஒரு வார காலம் ஓடிச் சென்றது. டாக்டர் ரேவதி அன்றாடம் 2 வேளைகள் வந்து நோயாளியை கவனித்தாள். 2 ஸ்பெஷலிஸ்டுகளை வரவழைத்து அவனை பரிசோதிக்க ஏற்பாடு செய்தாள். சீதா ஓயாமல் அயராமல் அலுப்பையும் பாராமல் பொறுப்பாக பணிவுடை புரிந்தாள். தாடியும் மீசையுமாக அழுக்கு பிடித்த பிச்சைக்காரனைப் போலிருந்த நீலு இப்பொழுது முற்றிலும் புதியதொரு மனிதனாகிவிட்டிருந்தான். தோளில் வழிந்த பரட்டை முடி சீராக வெட்டப்பட்டு தாடி மீசை மழிக்கப்பட்டு சுத்தமாக இருந்தது. அவனுக்கென்று சீதா தருவித்த புதிய ஜிப்பா வேட்டி இஸ்திரி மடிப்புடன் முடமுடத்தது. வெள்ளை விளையர் என்ற படுக்கை விரிப்பின் மீது உயரமாக அடக்கியிருந்த மிருதுவான தலையணையில் சாய்ந்து கொண்டு பத்திரிகையை புரட்டிய நிலையில் அவன் அந்த பெரிய பங்களாவின் எஜமான் போல கம்பீரமாகத்தான் அவன் இந்த வயதிலும் காணப்பட்டான். அன்று காலை சீதா அவனுக்காக தயாரித்த ஓட்ஸ் கஞ்சியை டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கொண்டு வந்தாள். நீலு வழக்கம்போல் அதை வாங்கி குடித்துவிட்டு துண்டால் துடைத்து கொண்டான். பத்திரிகையை மடித்து வைத்தான். தொண்டையை கனைத்து கொண்டான். சீதா, என் உடம்பு இப்போ நன்னா தேறிடுத்து. இன்னும் 2 நாள்ல கிளம்பலாம்னு இருக்கேன். எங்கே? சீதா அதட்டினாள். என் போல் ஆசாமிக்கு இந்த பரந்த பாரத கண்டத்திலே இடமா இல்லை? நீ எங்கேயும் போக போறதில்லை. இதுதான் உன் வீடு, தெரிஞ்சுக்கோ. சீதா கண்டிப்புடன் கூறினாள். இதனால் உனக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும் தெரியுமா? நீலு, நீ எனக்காக பட்ட கஷ்டங்கள்ல 1000ல் 1 பங்கு கூட இருக்காது. சின்ன வயசில் துணிவோட எனக்கு ஒரு நல்ல நண்பனா துணையா இருந்த. இந்த வயதுல தன்னந்தனியா தடுமாறி கொண்டிருக்கிற எனக்கு உன் உற்சாகமான பேச்சு துணை தேவை. அதனால் நீ எங்கேயும் போக அனுமதிக்க மாட்டேன். ஆவேசமாக அவள் பேசினாள். என அவன் உரக்க சிரித்தான். வீடு முழுவதும் அந்த உற்சாகமான சிரிப்பில் கலகலத்தது. உன் உடம்பு கொஞ்சம் தேரட்டும், பிறகு கேட்கலாம்னு இருந்தேன். நீலு, நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு தடவை வந்துட்டு போனேன். அதுக்கப்புறம் திடீர்னு உன்னை பற்றியே ஒரு தகவலும் இல்லாமல் போயிடுது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நம்ம சந்திச்சோம். இடையில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னை பற்றி நினச்சி நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய பங்களாவில் பாலும் பழமும் சாப்பிட்டுண்டு சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கேன். நீலு, ஜான் இடம் கூட இல்லாமல் பட்டினியோட யார் வீட்டு திண்ணையிலையோ இல்லை மரத்தடியிலோ படுத்திருக்கிறானோ? இப்படியெல்லாம் நினைச்சு என் மனசை போட்டு குதறி கொண்டு வருத்தி இருக்கிறேன். நம்புவியா நீலு? நம்புறேன் சீதா. உன்னை எனக்கு தெரியாதா? உன்மேல் மனஸ்தாபம் பட்டுண்டு நான் ஒளிஞ்சு வாழலை. வேலை கிடைச்சப்போ உனக்கு பணம் அனுப்பினேன். நன்னா படித்த உனக்கு உபகார சம்பளம் கிடைக்கும்னு தலைவி என்கிட்ட சொல்லியிருந்தா. எனக்கே சாப்பாட்டுக்கு திண்டாட்டமாயிடுத்து. உன் படிப்புக்கு அனுப்ப முடியல. அதை பற்றி கேட்கல. நிலோ, நீ வடக்கே எதுக்காக தெரிஞ்சுட்டு இருந்த? அதுவா, அது ஒரு கதை. வேடிக்கையானது. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ நீயும் நானும் சந்தித்த மாதிரி அப்போது வடக்கே எனக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. புரியும்படியா சொல்லே. என் அக்கா செத்து போனதும் எங்கள் அப்பா என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு தலைமறைவாக ஓடிட்டார். அது உனக்கும் தெரியும். அக்காவின் துர்மரணத்தால் அவர் மனசு வெறுத்து சன்னியாசா போயிட்டாருன்னு ஊரில் பேசிண்டா. ஆனால் அவருக்கு குடிப்பழக்கம் உண்டு என்கிறதும், எத்தனை காலம் ஒளிவு மறைவில் இந்த காரியத்தை அதிலையும் ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பி வாழும் கிராமத்தினர் நடுவே செய்ய முடியும்? உண்மை அம்பலமாகிவிட்டால் அதுக்கு பயந்துதான் ஓடிவிட்டார். அம்மாவுக்கு இந்த உண்மை தெரியும். பதிபக்தி அவள் வாயை திறக்கல. பாவம் உங்கம்மா. வடக்கே வேலைக்கு அலைஞ்சேன். அப்போ அலகாபாத்தில் ஒரு வங்காளி நண்பன் கிடைச்சான். அவனும் என்னை போல அன்னாடம் காட்சி. எனக்கு வேலை இல்லாத சமயம் எனக்கும் சோறு போட்டான்.
அவன் தம்பி ஜுரத்தில் ஆஸ்பத்திரியில் கிடந்தான். அவனை பார்க்க கிளம்பிய சிநேகிதனுடன் நானும் ஆஸ்பத்திரிக்கு போன போதுதான் அந்த சந்திப்பு. யாரோட நிலு? சாட்சாத் என்னை பெற்ற அப்பாவோட ஒரு சந்திப்பு. அதே வார்டில் அவரும் ஒரு நோயாளி. என்னை கண்டதும் அப்பா அடையாளம் கண்டு கொண்டு விட்டார். ஓவென அழுதார். நிலு, என்னை ஊருக்கே அழைச்சிண்டு போயிடு, காவேரி தீர்த்தத்தில் என்னை கரையேற்றிடான்னு கையை பிடிச்சிண்டு கதறினார். ஊருக்கு அழைச்சிட்டு போனியா நீலு? எப்படி முடியும்? அவர் குடிச்சு லிவர் கெட்டு சாக கிடந்தார். அந்த நிலையில் ஒரு ஊருக்குத்தான் அவர் போக முடியும். அலகாபாத்துக்கு வந்துட்டு காவேரியை பற்றி ஏன் நினைக்கணும்? திரிவேணி சங்கமத்தில் புண்ணிய கஷேத்திரத்தில் இருக்கிற ஊரில் தான் அவர் முடிவுன்னு புரிஞ்சிடுத்து. காவேரியும் கங்கையும் ஒன்று, தெற்கும் வடக்கும் ஒன்றுதான்னு சொல்லிட்டேன். அவர் காரியத்தை மகன் அப்பனுக்கு செய்கிற கடைசி கைங்கரியத்தையும் முடித்தேன். நீலு குரல் கம்ம சற்று நிறுத்தினான். உடனே ஊருக்கு திரும்பி இருக்கலாமே, சீதா கேட்டாள். எப்படி முடியும்? இந்த வயசுல என் அப்பாவை நம்பி ஒருத்தி அவரிடம் மாட்டின்னு இருந்தா. என் சித்தி ஒரு வடநாட்டு பெண். வறுமை வைதவியம் என்று அவளுக்கு வாரி வழங்கிட்டு அப்பா போயிட்டார். அவளே ஒரு நோயாளி. எனக்கு புள்ளக்குட்டி கிடையாது. இந்த மனுஷனை நம்பி இத்தனை வருஷம் கூட இருந்தேன். இப்போ என்ன செய்வேன்னு அழுதாள். அவளை காப்பாற்ற கொஞ்ச காலம் அங்கேயே கிடைச்ச வேலையை செய்துண்டு தங்கியிருந்தேன். அவள் காலம் முடிஞ்சதும் கிளம்பினேன் ஊருக்கு. அம்மாவை பாத்தியா? எப்படி இருந்தாள்? அவளோடு கேட்டாள் சீதா. அவளுக்கும் கொல்லி போடத்தான் போனேன். அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருப்பதாக தகவல் கிடைச்சது. உடனே பார்க்கணும்னு தோணித்து. படுத்த படுக்கையா நாதியத்து கிடந்தவளை பார்த்ததும் என் மனசெல்லாம் வலிச்சுது. ஆனால் பாவம், அவளுக்கு என் மேலே துளி கூட கோபம் இல்லை. உன் தாயார் கள்ளம் கபடமற்ற வெகுளியாச்சே, தெரியுமே. கழுத்து சங்கிலியை எடுத்துட்டதுக்கு கூட கோவிச்சுக்கலையா? விவரம் தெரிஞ்சு அம்மா என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு வாழ்வு கொடுக்காத சங்கிலி அந்த பெண்ணுக்காவது வாழ்வு கொடுத்ததே, அது போதுண்டா. இப்பவாவது நிஜத்தை சொல்லுடா. சீதா சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு கேட்டா. அவ சௌக்கியமா படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்காமான்னேன். அம்மா என் கையை எடுத்து கண்ணில் ஒத்திண்டா. நல்லதே செய்கிற இந்த கையால் இந்த அம்மாவுக்கும் கொல்லி போட்டுடுறா கண்ணா. எனக்கு அழுகு பிரிச்சுண்டது. எத்தனை வெள்ள மனசு அவளுக்கு. அவன் குரல் தடைப்பட்டது. அப்போ அப்பா போயிட்ட சமாச்சாரத்தை சொல்லலையா? என் தாயை நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பூவும் பொட்டுமா பல கஷ்டங்கள் நடுப்புற சிரிச்ச முகத்தோட பார்த்த அந்த அழகான நினைவை உண்மையை சொல்லி கலைக்க விரும்பல. அதனால அப்பாவை பத்தி சொல்லாம அவங்க சுமங்கலியாகவே கரையேற்றி விட்டேன். மஞ்சளும் குங்குமமா போயிட்டா. சீதா நெகிழ்ந்தாள். ஆனால் ஊராருக்கு தெரிஞ்சு விட்டுருந்தா கேட்டாள். ஊரார் அம்மாவின் பிணத்தை எரிக்க கூட நல்ல மனுஷா யாரும் உதவி செய்யல. நான் தான் அயோக்கியனாச்சே. கட்டுப்பாடு அவங்க அப்பா உள்பட வரல. அதனால என்ன, குடியான தெருவில் என் சிநேகிதக்கார பசங்களை கூட்டிண்டேன். சிவப்பு தல்லா துணி போட்டு மூடி பூ மாலை மஞ்சள் குங்குமத்தோட அம்மாவை ஜாம் ஜாம்னு எடுத்துட்டு போய் காவேரி கரையில் கொல்லி போட்டேன். அப்படியே காவேரியில தலை முழுகினேன். அந்த ஊருக்கே முழுக்கு, 2ஆம் தடவையா. சீதா லேசாக விம்மினாள். அலமேலுவின் முடிவு அவளை பாதித்திருந்தது. நாங்க இருந்த வீடு மாமாவோடது. அவ பிடிச்சுன்னுட்டா. அப்புறம் என்ன, ஆகாயமே கூரை பூமியே வீடுன்னு சந்திச்சவனெல்லாம் சொந்தக்காரன்னு வாழ்ந்துட்டேன், முடித்தான் அவன். ஆமா, அந்த கடைக்காரன் மான்மாட் நிலையத்துல ரொம்ப சிநேகிதமா? திடீரென நினைவு வந்தவளாய் கேட்டாள். ஒரு விபத்து மூலமாக சிநேகிதம். கேட்டா அதிசயிச்சிடுவ. அந்த ஒல்லி மனுஷன் வசிச்ச பகுதியில நானும் பக்கத்துல ஒரு வீட்டுல இருந்த சமயம் ஒரு நாள் சாயந்தரம் அவர் வீட்டுல நெருப்பு பிடிச்சுண்டது. உள்ளே அவரது 3 வயசு குழந்தை நெருப்பை மீறி உள்ளே போக எல்லாருக்கும் பயம். அலறண்டே வெளியே நின்னா. என்னால் சகிக்க முடியல. தைரியமா பாஞ்சி குழந்தையை தூக்கிட்டு ஓடி வந்தேன். அதுக்கு அடையாளம் கூட வச்சிருக்கேன் பாரு என்றபடி தீப்புண் காய வடுக்களை கொண்ட கையை நீட்டினான். சீதா நெஞ்சுருகி போனாள். இந்த நீலுவிற்கு இத்தனை சுத்தமான விசாலமான அன்பான இதயமா? என்ன யோசிக்கிற? எப்ப பாரு சதா வம்பு தும்புல மாட்டிக்கிற ஜென்மம்டா இவன்னு நினைக்கிறியா? நீலு சிரித்தான். இல்ல நீலு, நீ அப்படி உதவி செஞ்சுட்டு கூட காப்பிக்கு அவன்கிட்ட காசு கொடுத்தேன்னு நினைச்சு. சேச்சே, நீ இன்னும் என்ன புரிஞ்சிக்கல. இனமா அவன் காப்பியை சாப்பிட்டா என் உதவியை காசுக்கு வித்த மாதிரி ஆகிவிடும். அத்தனை மட்டமானவனான் சீதா. நீலு புன்னகை செய்தான். நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும். இப்போ நீ இதெல்லாம் சொன்னதும் நீ என் கண்முன்ன எப்படி இருக்க தெரியுமா? மீச தாடியெல்லாம் இல்லாம வெள்ளை சொக்கா போட்டுண்டு நீலு கள்ளமற்று சிரித்தான்.
அடியும் முடியும் தெரியாம அர்ஜுனனை பிரமிக்க வைத்து விஸ்வரூபத்திலே தரிசனம் கொடுத்தாரே கிருஷ்ண பரமாத்மா, அந்த திருவுருவலை உன் மனசோட தாராளத்தின் அடியும் முடியும் தெரியாம நான் பிரமிக்கிறேன். நீலு, நீ உண்மையிலேயே மனிதனா அல்லது தேவனா? உணர்ச்சியுடன் கேட்டாள் சீதா. நீலு வழக்கம் போல் வேடிக்கையாக சிரித்தான். பைத்தியக்காரி, என்னை நன்னா பார், நான் சாதாரண மனிதன். குற்றங்கள் நிறைந்த பலவீன உணர்வுகளுக்கு அடிமையாகும் கேவலமான ஒரு மனிதன். என்னை சாமியாக்காதே. மீண்டும் சிரித்தான். சீதாவின் கண்களிலிருந்து முத்துக்களைப் போல் நீர் உருண்டு கீழே சிதறியது. அன்று மாலை கல்லூரியிலிருந்து திரும்பி வந்த திலீப்பும் ரதியும் காஃபி டிஃபனை அவசரமாக சாப்பிட்டுவிட்டு அந்த அறைக்குள் மெல்ல எட்டி பார்த்தார்கள். நீலு கட்டிலின் மீது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வாயில் வராந்தாவில் கந்தல் மூட்டையும் கையில் கொம்புமாக உட்கார்ந்திருந்த அந்த அழுக்கு பிடித்த கிழவனுக்கு இத்தனை பெரிய யோகமா? எரிச்சலுடன் தோலை குலுக்கிக் கொண்டு சகோதரியை பார்த்தான் திலீப். மாடிக்கு போய் பேசுவோமா? ஜாடி காட்டினாள் அவள். அன்று அந்த வீட்டில் அவர்களைத் தவிர யாரும் இருக்கவில்லை. ஒரு அவசர விஷயமாக முதலாக ஒரு வாரத்திற்கு பின்னர் ஆபீஸ் வரை போயிருந்தாள் சீதா. காலையில் கணவனுடன் புறப்பட்டு வெளியே சென்ற லலிதா இன்னமும் வீடு திரும்பவில்லை. நீலு வந்ததிலிருந்து அவளுக்கு அந்த வீட்டிலே இருப்பே கொள்ளவில்லை. வெகு நேரம் சென்ற பின் தான் மித்திரன் வீடு திரும்புவான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த சங்கதி. மாடி ஹாலுக்குள் சோபாவின் மீது வந்து உட்கார்ந்த ரதிதான் முதலில் பேச ஆரம்பித்தாள். அம்மாவும் அப்பாவும் நேற்று ராத்திரி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். அப்பா ரொம்ப கோபமாக இருக்கிறார் என்றாள். கிழவனை பத்தித்தானே? எனக்கு கூட ஆத்திரமா வருது. யார் இவன்? இங்கே வந்து உட்கார்ந்துண்டு இவனுக்கு ராஜோபச்சாரம் பத்திண்டு வருது. திலீப் ஆத்திரப்பட்டான். அப்பா அம்மா கிட்ட நேற்று ராத்திரி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அப்பத்தான் புரிஞ்சுது. ரதி மர்மமாக பேசினாள். குட்டியை குழப்பற, விஷயத்தை பிட்டு வையேன். எரிந்து விழுந்தான் திலீப். இந்த கிழத்தை பிச்சைக்காரன் விரட்டினோமே, அன்னைக்கு சீதா ஆண்டி முகத்தை பார்த்தியே, ஞாபகம் இருக்கா? ரதி கேட்டாள். திலீப் இல்ல பொறுமையற்று தலையாட்டினான். அவங்க முகம் திடீர்னு வெளுத்து போச்சு. அப்பவே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம். இப்ப அம்மா சொன்னதை கேட்டதும் இழுத்தாள் அவள். போர் அடிக்காதே, சீக்கிரம் விஷயத்துக்கு வா. எரிந்து விழுந்தான் அவன். ஆமாம், நிதானமா எந்த விஷயத்தையுமே நீ கேட்க மாட்ட. சீதா ஆண்டி கிராமத்தில் இருக்கிறச்ச இந்த கிழவன் நீலு பக்கத்து விட்டு தடி பயலாம். அப்பவே அவனுக்கு ஆண்டி மேல் ஒரு கண். சின்ன வயசுல ஆண்டிக்கு கல்யாணமாகி புருஷன் செத்து போயிட்டானாம். மீதி எனக்கு தெரியும். பக்கத்து வீட்டு பையனுடன் ஆண்டி ஓடி போய் விட்டாள், அதுதானே? கரெக்ட். அந்த பக்கத்து வீட்டு தடிப்பயல்தான் இந்த கிழவன் நீலு. ஓடி போய் கொஞ்ச நாள்ல அவர்களுக்குள்ளே ஏதோ சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்களாம். இப்போ இத்தனை வயசுக்கு பிறகு மீண்டும் சந்திப்பு. சிரித்தாள் ரதி. இல்ல, நீ சொல்றது தப்பு. இவன் தேடிண்டு இங்கே வந்தப்போ நாம் தான் பிச்சைக்காரன்னு விரட்டிட்டோமே. நம்ம ஆண்டி ஒரு ரிலீஜியஸ் டூர் போனாலே அங்கே இவனை சந்திச்சாலாம், அழைச்சுண்டு வந்திருக்கா. சீதா ஆண்டியை பார்த்தா இந்த மாதிரி காரியம் செய்கிறவளாட்டமே இல்லையே. எத்தனை பதிசா இருக்கா. ஆண்டி ஓடி போனப்போ அவளுக்கு வயசு 60, 15. நம்மளை போல ஒரு டீனேஜ் வயசு. இந்த கிழவிக்கு அந்த சின்ன வயசுல இத்தனை பெரிய ரொமான்ஸா? மை காட்! கழுக்கென்று சிரித்தாள் ரதி. ஓல்டு லேடி லேசுப்பட்டது இல்லை. வாரே வா. திலீப், இந்த கிழவனை சீதா ஆண்டி மண்மாட்ங்கிற இடத்துல சந்திச்சதா சமையல்கார மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆமா, மண்மாட் எங்க இருக்கு? நான் தான் பூகோளத்துல பூஜ்ஜியம்னு தெரியுமே. இரு, பார்த்து சொல்றேன். திலீப் ஓடி சென்று புத்தக அலமாரியை திறந்து தேச வரைபடத்தை பிரித்து பார்த்தான். மண்மாட் இது வடமேற்கே பூனா அருகில் இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா. ரதி குதித்தாள். கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் வந்தது. மேற்கே ஒரு குன்றம்னு கதை படித்தோம். இப்ப நம்ம வீட்டில் நடக்கிற இந்த நாடகத்துக்கு வடக்கே ஒரு சந்திப்பின் பேர் வச்சா தமாஷா இருக்காது? கையை தட்டி கலகலவென்று சிரித்தாள். ரொம்ப பொருத்தமாக இருக்குமே. இத்தனை வயசுக்கு மேல பழங்காதலர்களின் வடக்கே ஒரு சந்திப்பு. ஓ, ரொம்ப ரொமான்டிக். இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். பின்னால் லேசான காலடி ஓசையை கேட்டு அதிர்ந்து போய் இருவரும் திரும்பி பார்த்தனர். ஒரு கையில் கட்டு ஆபீஸ் ஃபைல்களுடன் சீதா நின்று கொண்டிருந்தாள். அவள் முகமும் கண்களும் கோபத்தில் செவேல் என்றிருந்தன. இப்பத்தான் வரையில ஆண்டி, உளறினான் திலீப். என்னை பத்தி நீங்க வம்பு பேச ஆரம்பிச்ச போதே வந்துட்டேன், அழுத்தமாக கூறினாள் சீதா. ரதி அரண்டு போனாள். திலீப் கொட்ட கொட்ட விழித்தான். சீதா அவர்களை சினம் பொங்க சில கண நேரம் உறுத்து பார்த்தாள். பிறகு சோபாவில் அமர்ந்தாள். இப்படி வாங்கோ, உங்ககிட்ட பேசணும். அவள் அதட்டினாள். எச்சிலை விழுங்கியபடி இருவரும் எதிரே வந்து நின்றனர். அத்தனை மரியாதை தேவையில்லை, உட்காருங்க, உத்தரவிட்டாள். அவர்கள் சிறிது பயத்துடன் அமர்ந்தனர்.
நீங்கள் ரெண்டு பேரும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பொதுவாக நம் நாட்டு சரித்திரத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்க நியாயமில்லை. தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பமும் உங்களுக்கு கிடையாது. சரித்திரத்தில் ரொம்ப தூரம் போக வேண்டாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் நம் சமூகத்தில் இருந்த பழக்க வழக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் எப்போதாவது முயற்சி செய்ததுண்டா? திலீப் வேகமாக நகத்தை கடித்தான். ரதி தன் மேக்சியின் மடிப்பை விரலால் நெருடினாள். நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை பற்றியே தான் உங்களுக்கு சிந்தனை. அப்படி வளர்ந்து கொண்டு வரும் சுயநலத்தின் உருவந்தான் இந்த காலத்து டீனேஜ் என்கிற சமுதாயம். இருவரும் மௌனம் சாதித்தனர். சீதா வெறுப்புடன் தொடர்ந்தாள். 100 வருஷங்களுக்கு முன்னால் 10 வயசு குழந்தையை 50 வயதுக்காரனுக்கு 5ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு கொடுமை பழக்கத்தில் இருந்தது. தப்பித்தவறி அந்த கணவன் செத்துவிட்டால் இந்த பிஞ்சு விதவையை அவனோட சிதையில நெருப்புல எரிய விடுற ஒரு கொடுமையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் என இருவரும் தலையாட்டினர். அந்த குழந்தை எவ்வளவு வேதனையில் அலறி துடிச்சு செத்துருக்கும்னு எப்போதாவது நீங்க நினைச்சு பார்த்ததுண்டா? ம், நினைச்சிருக்க மாட்டீங்க. அதற்கு பிறகு அந்த கொடுமை வழக்கம் அழிஞ்சி வேறு ஒரு வகை கொடுமை புலப்பட்டது. பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி. 5-8 வயதில் கல்யாணமாகி பிஞ்சிலே விதவையாயிட்டா ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு அவளுடைய இளமை பருவத்தில் அவள் தலையை மழித்து அழகை சிதைத்து வெள்ளை புடவையை கட்டி முக்காடு போட்டு ஒரு மூலையில் உட்கார வைத்து விடுவார்கள். காலம் முழுவதும் அவள் உடல், உள்ளம், உணர்வுகள் எல்லாமே ஊமையாகிவிடும். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேளா? இப்படி சின்ன குழந்தைகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை நினைச்சு எப்போதாவது உங்க மனசுல துளியாவது வருத்தப்பட்டிருப்பீங்களா? இருவரும் பரிதாபமாக விழித்தனர். வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த காலத்துல நீங்க இல்லை. தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தால் தானே தெரியும். ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ரதி உன் மூஞ்சி அருந்து தொங்கிடுறது. ஒரு சின்ன ஏமாற்றத்தை தாங்க முடியல. வாழ்வு முழுவதும் உணர்வுகளை அடக்கி அலங்கோல உருவத்தில் யார் முன்னாலேயும் எதிர்படாமல் ஒரு அவல வாழ்வை அனுபவிக்கணும்னா அந்த குழந்தை மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இப்போதாவது உன்னால் அதை பத்தி யோசிச்சு பார்க்க முடிகிறதா? கை விரல்களை சொடுக்கி கொண்டாள் ரதி. திலீப் சட்டை பித்தானை திருகி கொண்டு கீழ் உதட்டை கடித்தபடி நின்றான். இப்போ காலம் ரொம்ப மாறிட்டது, ஒப்புக்குறேன். போன வருஷம் உன் அம்மாவோட அப்பா செத்து போயினார். உன் பாட்டி பொட்டுப்பூவைத்தான் உதறினாள். பட்டுப்புடவை, கழுத்துச் சங்கிலி, காது வைரக்கம்மல், மூக்குத்திகளை எடுத்து பிறகு எரிஞ்சிட்டாளா? தலைமுடியை சீவி அழகா கொண்டை போட்டுக்கிறா. அதை பத்தி யாருமே வித்தியாசமா நினைக்கலையே. சமூகம் அப்படி மாறிட்டதே. இதே கதி இந்த காலத்து டீனேஜ் பெண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா உடனே அவளுக்கு மறுமணம் செய்து வச்சிருப்பா இல்லையா? மாபெரும் சீர்திருத்தம் செய்திட்டதாக பெருமையாக பேசிப்பார்கள். சமூக முன்னேற்ற பாதையிலே ஒரு மைல்கல்லுன்னு சிலாகிப்பார்கள். நான் அந்த காலத்து குழந்தை விதவை. துணிவோட ஒரு சிறு புரட்சி செய்யாது பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டிருந்தா? டே திலீப், இப்ப நீ இத்தனை பெரிய பங்களாவில் ஏசி அறையில தூங்கி ஹெரால்ட் ராபின்ஸ் படிச்சுண்டு கத்த கத்தையா சிகரெட் ஊதிண்டு தெரிஞ்சிருக்க முடியாது. ரதி, நீ விதத்துக்கு ஒரு அலங்காரத்தில் ஊரை சுத்திண்டு காரில் பவனி வந்துட்டு இருக்க முடியாது. தெரிஞ்சுக்கோ. இந்த வாய்ப்பு கொடுத்த நீலுவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை மட்டமா நீங்க பேசுறத இன்னொரு தடவை நான் கேட்டேன், நான் ரொம்ப பொல்லாதவளா இருப்பேன். ஜாக்கிரதை, சீறினாள். திலீப் நடுநடுங்கி போய்விட்டான். ஆண்டி ஷட்டப், போதும், பேசுறதும் பேசிட்டு பொய் சொல்ல தேவையில்லை. மடமடவென்று எழுந்து அவள் தன் அறைக்குள் ஃபைல்களை மேஜை மீது வீசிவிட்டு வெளியே வந்தாள். மறுநாள் காலை காபி டிபன் சாப்பிட அவர்கள் மூவரும் உட்கார்ந்திருந்தனர். மித்ரன் எழுந்து சென்று இடைக்கதவை மூடினான். சீதா கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தாள். உங்களோட கொஞ்சம் பேசணும். சமையல்காரர் காதில் பட்டு நம்ம குடும்பமானம் கப்பல் ஏறுவானேன்னு அவர் கதவை சாத்தினார். லலிதா விளக்கம் செய்தாள். சீதாவிற்கு சிரிப்பு வந்தது. மித்ரன் துணிவிற்கு மனைவியின் முகத்தை பார்த்தான். அத்தை, நீங்கள் நடந்துக்கிறது ஒன்றும் நன்னாவே இல்லை என்றான் கோபத்துடன். சீதாவிற்கு எரிச்சல் வந்தது. என்ன விஷயம்? தெளிவா சொல்லேன். அப்பா எனக்கு சொன்னதுதான். மறக்க வேண்டிய பழைய சங்கதின்னு நான் பாராட்டினதே கிடையாது. இப்போ இந்த வயதுல மறந்து போன கதையை அம்பலப்படுத்துற மாதிரி அந்த கிழவனை கொண்டு இங்கே நம்ம வீட்டிலேயே வச்சுண்டு, சிச்சி, இதை நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? படப்படுத்தான். அப்பா உனக்கு என்ன சொல்லியிருந்தார்? நிதானமாக கேட்டாள் சீதா. நான் வெட்ட வெளிச்சமா சொல்லணுமோ? உங்களுக்கும் அந்த தடிப்பையில் நீலுவுக்கும் ஏற்பட்ட தொடர்பு, நீங்க செய்த தவறு எல்லாமே சொல்லியிருக்கார்.
இப்போது அதெல்லாம் அவசியமா? கடுமையுடன் கேட்டான். உங்க அப்பா சொன்ன அந்த தவறை அன்னைக்கு நான் செய்யாம இருந்திருந்தா நீ இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து இருந்திருப்பியா? நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியுமா? யார் வீட்லயோ சமையல் ஆளா இட்லிக்கு மாவு அரைச்சுண்டு உட்கார்ந்து இருந்திருப்பேன். சரி, அந்த தவறால மகாமேருவை பிடிச்சுண்டேன், ஒத்துக்கிறேன். அதுக்காக மறுபடியும் திரும்ப இந்த வயசுலயும் தவறு செஞ்சு எங்க மானத்தை வாங்கணுமா? சீறி விழுந்தான் அவன். அவர் சொல்றதுல என்ன குத்தம்? எங்க குடும்பத்து காதில் இந்த செய்தி விழுந்தா என் மானம் சிந்தி போகும், கடுகடுத்தாள் லலிதா. நீலுவோட நான் புறப்பட்டு போன அன்னிக்கே நம்ம குடும்பத்து மானம் சிந்தி போச்சே. இப்ப திடீர்னு புதுசா அதுக்கு எங்கே இருந்து மானம் வந்தது? ரொம்ப பேருக்கு உங்க கடந்த காலத்தை பத்தி தெரியாது. அப்படியா? உங்க அப்பாவுக்கு தெரியும், அவர் மூலமாக உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் எல்லோரும் வழியே வந்து என்கிட்ட வந்து ஒட்டிண்டேன். ஏன்? என் காசு பணத்துக்கு முன்னால் உங்க மானம் சின்னதா போயிட்டது இல்லையா? சீதாவின் குரல் உயர்ந்தது. அத்தை, நீங்க ரொம்ப துண்டரீகமா பேசுறேன். முடிவா கேட்கிறேன். அந்த கிழவனை என்ன செய்யறதா உத்தேசம்? ஊறுகாயா போடுவேன். நீலு இனிமே இங்கே என்னோட தான் இருப்பான். ஏன் கேட்குற? இந்த வீட்டில் இருப்பான்னா இந்த வயசுல நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு செஞ்சிட்டேலா? கேலி பொங்கியது மித்ரன் குரலில். அப்படித்தான் வச்சுக்கோய். சீதா பிடிவாதம் பிடித்தாள். சிரிப்பு தான் வருது. ஏன் சிரிக்கணும்? கிழவியை குமரன் காதலிச்சால் தவறில்லை. எத்தனையோ இந்த காலத்துல நடக்கிறது இல்லையான்னு வக்ரமா விவாதிப்பியே. அதை ஏத்துக்கிற நீ கிழவன் கிழவி காதலித்து கல்யாணம் பண்றதை கண்டு ஏன் வெறுக்கணும், வெட்கப்படணும்? உங்களோட பேச முடியாது. உங்க புத்தி சுவாதீனத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லட்டா இப்படி கோணலா நினைக்க மாட்டேன். ஒன்று மட்டும் சொல்றேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கிழவன் இடத்தை காலி பண்ணணும். இல்ல நாங்க இங்கே இருக்க மாட்டோம். அடுத்த நாளே என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நான் போறேன். என்னடா பயமுறுத்துறியா? நான் பணங்காட்டு நரி, அதுக்கெல்லாம் அசந்திட மாட்டேன். நீலு இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். நீயும் உன் குடும்பமும் இப்பவே கிளம்பினாலும் நான் தடுக்க போறதில்லை. ஏன்னா இங்கே என் கூட இருந்து நீங்க சாதிக்க போறது எதுவும் இல்லை. அதனால நீங்க போனா தனிமையில் செத்து போயிட மாட்டேன். தொழிற்சாலையிலிருந்து நீ ராஜினாமா செய்துட்டா அதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன். இனிமே நான் யாருக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்? எல்லாத்தையும் விற்று வந்த பணத்தை பேங்க்ல போட்டு வர்ற வட்டியில ஹாயா மிச்ச காலத்தில் நிம்மதியா இருப்பேன். கடைசியில ஒன்று சொல்றேன். மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார், நீ படிச்சிருக்கியோ என்னவோ, ஒரு ஆணுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தா அது அவனுக்கு மட்டும்தான் உதவுறதாம். அதுவே ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தா ஒரு குடும்பமே கல்வி கற்றுக்கிறதுன்னு. அப்படி என் கல்வி நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தது. அதுக்கு காரணம் நீலு. அப்படிப்பட்டவனை எதுக்காக வீட்டை விட்டு நான் போகச் சொல்லணும்? மாட்டேன். நீ போகிறதும் இருக்கிறதும் உன் இஷ்டம். மூச்சு விடாமல் பேசிவிட்டு அவள் வேகமாக எழுந்து சென்று விட்டாள். சிறிது பொழுதில் ஆளுக்கு ஒரு பெட்டி செய்தும் மித்ரன் குடும்பம் கிளம்பிவிட்டது. சீதா ஒன்றும் பேசாமல் பெருமூச்சுடன் உட்கார்ந்திருந்தாள். வளர்த்து ஆளாக்கி மனிதனாக்கி மனம் செய்வித்து வாழ்வும் கொடுத்ததற்கு மித்ரன் அளிக்கும் பரிசு இதுதானா? அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வெகு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். பிற்பகல் மணி 12 அடித்ததைக் கண்டு துணுக்குற்று எழுந்தாள். நீலுவுக்கு ஆகாரம் மருந்து தர வேண்டும், மறந்துவிட்டேனே. பரபரப்புடன் படிகளில் இறங்கினாள். சமையல்கார சங்கரன் கஞ்சி பாத்திரத்துடன் வந்து கொண்டிருந்தார். அரைக்கதவை திறந்து கொண்டே, பசிக்கிறதா நீலு? இதோ சாப்பாடு வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் திடுக்கிட்டு பேச்செழுந்து நின்றாள். நீலுவின் படுக்கை காலியாக இருந்தது. வேகமாக குளியல் அறையை திறந்து உள்ளே பார்வையிட்டாள். முன்னறைக்குள் தேடினாள். நீலுவை காணோம். அதற்கு பதில் காற்றில் படபடத்த காகித துண்டு கண்ணாடி பேப்பர் வெயிட்டின் அடியில் இருந்ததை கண்டாள். அவசரமாக படித்தாள். அன்புள்ள சீதா, உன் உதவிக்கு மிக்க நன்றி. என் வரவால் அமைதியான உன் வாழ்வு சீர்குலைவதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. உன் அண்ணனின் குடும்பம் உன்னை தரக்குறைவாக பேசியதை கேட்டு மனம் நொந்து போய்விட்டேன். இத்தனை காலம் ஒன்றாக வாழ்ந்த நீங்கள் ஏன் பிரிய வேண்டும்? அதனால் நான் போகிறேன். ஆசிகள். என்றும் உன் நண்பன் நீலு. நம்ம வீட்டில் விருந்தாளியா இருந்த ஐயா உலாவ போறத பார்த்தியா? ஓட்டமும் நடையுமாக சென்று வாயில் காப்போனை விசாரித்தாள். பார்த்தேன். அரை மணிக்கு முன்னால் தான் அவர் இந்த பக்கமா போனார். பதில் வந்தது. சீதாவின் நெஞ்சம் துன்பம் அடைத்தது. கண்களில் நீர் துளிர்த்தது. சமாளித்தபடி டிரைவரை கூப்பிட்டு காரை எடுக்கச் சொன்னாள். காரில் ஏறியவள் 1 மணி நேரம் சாலையில் இருபக்கமும் இங்கும் அங்குமாக தேடினாள். முடிவில் பார்த்து விட்டாள். பஸ் நிலையத்தில் கூட்டத்தில் முகத்திலே வீசிய வெயிலில் கழியை ஊன்றிக்கொண்டு மூட்டையுடன் அவளது நீலு.
கதவை திறந்து இறங்கினாள் அவசரமாக. நீலு, காரில் ஏறி உட்கார். எல்லோருமா சேர்ந்து பழி வாங்குறேளா என்னை? மெதுவாக கேட்டாள். சுற்றிலும் நின்றவர்கள் அவர்களை பார்ப்பதை தவிர்க்க விரும்புகிறவன் போல அவன் தட்டு தடுமாறி காரினுள் ஏறிக்கொண்டான். வழி நெடுகிலும் அவர்கள் ஏதும் பேசவில்லை. பங்களாவிற்குள் நுழைந்து கார் வாசலில் நின்றதும் இறங்கி கதவை திறந்து கையை நீட்டி அவனை இழுத்து உபசரித்த போதுதான் அவன் முகத்தை பார்த்தாள். சாம்பல் பூத்தது போன்று வெளிரி முத்து முத்தாக வியர்வை பூத்து கொண்டிருந்தது. கண்களில் தாங்கோணாத வேதனை. நீ என்ன, உனக்கு ஏன் இப்படி இருக்க? பதறினாள் சீதா. கார்த்தால பிடிச்சு நெஞ்சு வலி. நீ கோபமா அவளோட பேசின்னு இருந்த. நான் வேற இதை சொல்லி உன்னை கலவரப்படுத்தக்கூடாதுன்னு அவசரமா ஒரு துண்டு கடுதாசி எழுதி வச்சுட்டு புறப்பட்டுட்டேன். பஸ் பிடிக்க நடந்த போதே வயிறு வலிச்சது. இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சீதா அவனை கைத்தாங்களாக பிடித்து கொணர்ந்து கட்டிலின் மீது படுக்க வைத்தாள். உடனடியாக தோழி டாக்டர் ரேவதிக்கு ஃபோன் செய்தாள். அருகே கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். நீலு, உண்மையை சொல்லு. உனக்கு உடம்பை என்ன பண்றது? என்ன வேணும்னு சொல்லு. சாப்பிட கொண்டு வர சொல்கிறேன். இதயத்தின் மீது கையை வைத்துக்கொண்டு திணறிய நீலு அவளை இரக்கமாக பார்த்தான். ஒன்னே ஒன்று செய்வியா சீதா? அப்பவே நான் சொல்லியிருக்கேன், நீ பூவும் பொட்டுமா இருக்கணும்னு. நீ ஏன் அதையெல்லாம் விட்டுட்ட? போய் பொட்டு வச்சுண்டு வா. மூச்சு தடுமாறியது. சீதா கண் கலங்கினாள். விருக்கென எழுந்து பக்கத்து பூஜை அறையிலிருந்து குங்குமச் சிமிழிலிருந்து குங்குமத்தை விரலால் தோய்த்து நெற்றியில் வைத்தாள். சுவாமி படத்தில் சாத்தியிருந்த பூவை தலையில் சூடிக்கொண்டு வேகமாக வந்தாள். நீலுவின் உதட்டில் அந்த கோணல் சிரிப்பு, மலர்ந்த கண்கள் பளபளத்தன. இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா சீதா? உங்க அப்பா நம்ம ஊர் கோவில் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் பூப்பாவடை சாத்தி விசேஷ அலங்காரம் பண்ணுவாரே, அப்ப அம்பாள் அலங்காரமாக இருக்காப்ல இருக்க. அப்படியே நீ இரு. அவன் கண்கள் செருக துவங்கின. சீதா பதறி போய், நீலு, அவ என்னவோ பேசி உன் மனதை துன்பப்படுத்திட்டாடா நீலு. அதான் நெஞ்சில் வலி உனக்கு. நீலு, சிரமப்பட்டு கண்களை திறந்து அவளை பார்த்து முறுவலித்தான். மெதுவாக முனகினான். நீலு, நீ எத்தனை பெரியவன் எனக்கும் ஆண்டவனுக்கும் தெரியும். நீலு, அரற்றியபடியே சீதா தன் கண்ணீரில் அவன் பாதங்களை கழுவினாள். நீலு எனும் நல்லவனின் உயிர் மெல்ல அடங்கியது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.